visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம். இந்த வலைதளத்துக்குள்ளே வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த கோயிலை பற்றியும் படித்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம visittemples.com வலைதளம் மூலம் விருதாச்சலம் பக்கத்தில் பெண்ணாடம் சாலையில் அமைஞ்சிருக்கிற பூந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ வேடப்பர் திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வேடப்பர் கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே மதுரை வீரன் ஸ்ரீ மலையாள முத்துக்கருப்பனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. அவரோட சன்னதிக்கு வெளிப்பக்கமாக 2 துவாரபாலகர்களும் காணப்படுறாங்க. கோயில் வளாகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே இடதுகை பக்கத்தில் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இந்த கோயில் வளாகத்தில் அங்கங்கே குதிரை சிலைகள் காணப்படுகின்றன. இந்த குதிரை சிலை பக்கத்திலே வந்து குதிரை வீரர்களும் அதை அடக்கும் வண்ணம் பக்கத்திலே நிற்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த குதிரை வீரர்கள், குதிரை சிலை இதை எல்லாமே பற்பல நிறங்களில் வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு. பார்க்க ரொம்ப கண்கவரும் வண்ணம் இருக்குது. இந்த குதிரையும் அவங்க வந்து கடவுளின் ஒரு ரூபமாகவே கருதி வழிபடுறாங்க. வேடப்பராகிய முருகன் தான் இங்கே மூலவர். இவர் வந்து வள்ளி தேவசேனா சமேதம் மூலஸ்தானத்தில் காணப்படுறார். இந்த மூலஸ்தானத்துக்கு வரும் வழியிலேயே விநாயகருக்கும் சுந்தரருக்கும் ஒரு விக்கிரகம் வச்சு வழிபடுறான். மூலஸ்தானத்தை நோக்கிய வண்ணம் ஒரு மயில் வாகனமும் பலிபீடமும் அமைஞ்சிருக்கு. வள்ளி தேவசேனா சமேதரா முருகன் காணப்படுறார். அதுக்கு கீழே சுயம்பு வடிவாக இருக்கிற வேடப்பரோட விக்கிரகமும் இருக்குது. ஆரம்ப நாட்களில் விருதாச்சலத்தில் இருக்கிற சிவனால் ஈர்க்கப்பட்ட சுந்தரர் அங்கே இருந்தார். அதன் பிறகு இந்த கோயிலுக்கு, வேடப்பர் கோயிலுக்கு வந்த சுந்தரர் ஒரு சில காரணங்களால் வேடப்பரால் ஈர்க்கப்பட்டு இங்கேயே தங்கிட்டார். இந்த கோவிலில் வேடப்பர் சன்னதி உட்பட பிற கடவுள்களின் சன்னதிக்கு எதிரிலையும் திரிசூலங்கள் காணப்படுகின்றன. இந்த கோயிலில் வேடப்பர் சன்னதிக்கு எதிரிலே விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே வரும் பக்தர்கள் அவர்கள் கோரிக்கை நிறைவேறும் பொருட்டு பின்பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு மரத்தில் மஞ்சள் துணியை கட்டுறதை வழக்கமாக வச்சுருக்காங்க. வேடப்பர் சன்னதி அருகாமையிலேயே முனீஸ்வரருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக இந்த கோயிலேருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பிரசாதமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த கோயிலுக்கு விசேஷ நாட்களில் வரும் பக்தர்கள் கெடா, கோழி இவைகளை பலி கொடுத்து இங்கே வந்து கடவுளை வேண்டிக்கிறாங்க. இங்கே நாகதேவரை தனியாக வச்சு வழிபடுறாங்க. அதே மாதிரி நாகதேவதை சில பக்கத்திலேயே அருகாமையில் வந்து சில அம்மன் சிலைகளும் வச்சு வழிபடுறது வழக்கமாக கொண்டிருக்காங்க. இந்த பூந்தோட்டம் மற்றும் விருதாச்சலம் பகுதியில் இருக்கிற பல கிராம மக்களுக்கு இந்த வேடப்பர் கோயில் வந்து குலதெய்வ கோயிலாக வச்சு வழிபடுறாங்க. தன்னுடைய பக்தர்களை ஒரு நாளும் ஒருபொழுதும் வேடப்பர் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது இவங்களோட பலமான ஒரு ஐதீகம். இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.